2026 சட்டமன்ற தேர்தலில் களத்துல இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். சும்மா களத்திலே இல்லாதவங்களையும் களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காக எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாஸ். எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. எத்தனை எத்தனை பொய்யான வாக்குறுதிகள். வந்த உடனே நீட்டை ரத்து செய்வோம், கல்வி கடனை ரத்து செய்வோம், கேஸ் சிலிண்டருக்கு மானியமா 100 ரூபாய் தருவோம், என்னெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இன்னி வரைக்கும் கேட்கிறேன், இதெல்லாம் சொன்னாங்களே செஞ்சாங்களா? இவங்க எப்பவுமே இப்படிதான், சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. திமுகவும் பிரச்சனைகளும் ஃபெவிகால் போட்டு ஓட்டின ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒன்னிலிருந்து ஒன்னை பிரிக்கவே முடியாது. இப்போ ஈரோடு பகுதியில் இருக்கிற பிரச்சனையை பத்தி பேசுவோம். பெரியார் பேரை மட்டும் சொல்லிக்கிட்டு எப்படி அவரோட கொள்கைகளுக்கு எதிராக செயல்படுறாங்களோ அப்படிதான் இந்த மஞ்சள் நகரத்தோட மஞ்சளுக்கும் ஒண்ணும் பண்ணல, மஞ்சள் விவசாயிகளுக்கும் ஒண்ணும் பண்ணல. ஆராய்ச்சி மையம், சிறப்பு மையம்னு கோடி கோடியா டெண்டர் விட்டாங்க, பேருக்கு கட்டிடத்தை கட்டினாங்க. ஆனா உலகமே போட்டி போட்டு வாங்குற மஞ்சளை மதிப்பு கூட்டி விற்பனை செய்ய, அதாவது அதோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி நம்ம விவசாயிகளுக்கும் இந்த மாவட்ட மக்களுக்கும் நன்மை செய்ய இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்கன்னு யோசிச்சு பார்த்தா ஒரு பெரிய ஜீரோ தான். 2026 சட்டமன்ற தேர்தலில் களத்துல இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். சும்மா களத்திலே இல்லாதவங்களையும் களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காக எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாஸ். எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. எத்தனை எத்தனை பொய்யான வாக்குறுதிகள். வந்த உடனே நீட்டை ரத்து செய்வோம், கல்வி கடனை ரத்து செய்வோம், கேஸ் சிலிண்டருக்கு மானியமா 100 ரூபாய் தருவோம், என்னெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இன்னி வரைக்கும் கேட்கிறேன், இதெல்லாம் சொன்னாங்களே செஞ்சாங்களா? இவங்க எப்பவுமே இப்படிதான், சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. திமுகவும் பிரச்சனைகளும் ஃபெவிகால் போட்டு ஓட்டின ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒன்னிலிருந்து ஒன்னை பிரிக்கவே முடியாது. இப்போ ஈரோடு பகுதியில் இருக்கிற பிரச்சனையை பத்தி பேசுவோம். பெரியார் பேரை மட்டும் சொல்லிக்கிட்டு எப்படி அவரோட கொள்கைகளுக்கு எதிராக செயல்படுறாங்களோ அப்படிதான் இந்த மஞ்சள் நகரத்தோட மஞ்சளுக்கும் ஒண்ணும் பண்ணல, மஞ்சள் விவசாயிகளுக்கும் ஒண்ணும் பண்ணல. ஆராய்ச்சி மையம், சிறப்பு மையம்னு கோடி கோடியா டெண்டர் விட்டாங்க, பேருக்கு கட்டிடத்தை கட்டினாங்க. ஆனா உலகமே போட்டி போட்டு வாங்குற மஞ்சளை மதிப்பு கூட்டி விற்பனை செய்ய, அதாவது அதோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி நம்ம விவசாயிகளுக்கும் இந்த மாவட்ட மக்களுக்கும் நன்மை செய்ய இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்கன்னு யோசிச்சு பார்த்தா ஒரு பெரிய ஜீரோ தான். చంపొద్దునైనా చంపొద్దునైనా